Welcome to Giridharan Academy. நாம் இப்போ பேஜ் நம்பர் 66 இருக்கக்கூடிய இவற்றை முயல்க பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து ஆல்ரெடி விகிதம் மற்றும் விகித சமமில் பார்ட் 4ல் இந்த சம் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த விகிதத்தை பேஸ் பண்ணி டைரெக்டாக வந்து இந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணலாம், இது வந்து இன்னொரு மெத்தடில் போடலாம். அந்த மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த விகிதத்தை ஃபஸ்ட்டு என்னவோ மாற்ற போகிறோம், பின்னமாக மாற்றுவோம். பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எண் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 4:5 அது வந்து எதுக்கு சமம்னா 8:x. ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சமான விகிதம். அப்போ 4:5 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 8:xக்கு வந்து சமம். இப்போ 4:5 நம்ம எப்படி பின்னத்தில் எழுதுவோம்னா 4/5 அப்படின்னு எழுதுவோம். 8:x எப்படி எழுதுவோம், 8/xன்னு எழுதுவோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது, அதான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். இது வந்து எங்கே இருக்குது, இது வந்து வகுத்தலில் இருக்குது. 8/x வகுத்தலில் இருக்குது. வகுத்தலில் வந்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும்னா பெருக்கலாக மாறும். அப்போது டிவைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும், பெருக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4/5 = 8. நம்மளுக்கு எதோட வேல்யூ தான் வேணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4/5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழ் பின்னமாக மாற்றணும். அதாவது 4/5 அப்படின்னு இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் 5/4 அப்படின்னு மாற்றணும். தலைகீழ் பின்னமாக என்ன பண்ணணும், மாற்றணும். இப்போ இது ரெண்டுத்தையும் வகுப்போம். 1 நாள் 4, இது வந்து 2 நாள் 8. இப்போ 2 × 5 10. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 10. இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த பாக்ஸில் எந்த நம்பர் போடணும், 10. அடுத்து எந்த பாக்ஸ் பார்க்கணுன்னா 4:5 இது வந்து தெரியாது, அதனால் இது என்னென்னு வச்சுக்கணும், x = 50. 4:5 = x = 50. 4:5 நம்ம எப்படி எழுதுவோம், 4/5. x = 50 எப்படி எழுதுவோம்னா x/50 அப்படின்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும். வகுத்தல் இருக்கக்கூடிய 50 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும், பெருக்கலாக மாறும். இப்போ 50 × 4/5 = x. இப்போ இது ரெண்டுத்தையும் வகுக்கலாம். 5யும் 50 எந்த வாய்ப்பாட்டில் வகுக்கலாம்னா 5ஆம் வாய்ப்பாட்டில். இப்போ ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5 0. இப்போ பைத்னா 40. இப்போ எக்ஸோட வேல்யூ 40. அப்போது x = 40 அப்படின்ற வேல்யூவை அந்த பாக்ஸில் பிரதியிடலாம். நெக்ஸ்ட்டு 4:5 வந்து எதுக்கு ஈக்குவல்னா 12 பாக்ஸ். ஏன்னா இது எல்லாமே என்னன்னு பார்த்துருக்காங்க, சமான விகிதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4:5 வந்து எதுக்கு ஈக்குவல், 12 பாக்ஸ் சமம். இப்போ 4:5 = 12 பாக்ஸ் எழுதிப்போம். பாக்ஸ் இருக்கிறத நம்ம என்ன போட்டுக்கலாம், எக்ஸ். 4:5 நம்ம எப்படி எழுதலாம்னா 4/5 அப்படின்ற பின்ன வடிவில் எழுதுகிறோம். அப்புறம் 12:x எப்படி எழுதுகிறோம், 12/xன்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, வகுத்தலில் இருக்குது. வகுத்தலில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும், பெருக்கலாக மாறும். அப்போ x × 4/5 = 12. இப்போது நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பின்னம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும்னா தலைகீழ் பின்னமாக மாறும். இப்போ 4/5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா 5/4 அப்படின்னு மாறும். இப்போ இது ரெண்டுத்தையும் வகுக்கலாம். 1 நாள் 4, 3 நாள் 12. இப்போ 3 5. அப்போது x = 5 அப்படின்னு அந்த பாக்ஸில் அந்த மதிப்பை பிரதியிடலாம். நெக்ஸ்ட்டு 7:2 பாக்ஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அது வந்து என்னென்னு வச்சுப்போம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ 7:2 = x = 10 அப்படின்னு எழுதலாம். 7:2 எப்படி எழுதலாம்னா 7/2 அப்படின்னு எழுதுகிறோம். x = 10 எப்படி எழுதுகிறோம்னா x/10 அப்படின்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. வகுத்தலில் இருக்கக்கூடிய 10 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும், பெருக்கலாக மாறும். இப்போ 10 × 7/2 = x. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், வகுக்கலாம் 2ஆம் வாய்ப்பாட்டில். இப்போது 2 I2 10. இப்போ I7 எவ்வளோ, 35. அப்போ எக்ஸோட வேல்யூ 35. இப்போது இந்த 35 அப்படின்ற வேல்யூவை அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணலாம். இப்போது இந்த பாக்ஸில் 35 அப்படின்ற வேல்யூ பிரதிட்டாச்சு. அடுத்து 7:2 வந்து எதுக்கு ஈக்குவல், 14 பாக்ஸ்க்கு சமம். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், 7:2 = 14:x அப்படின்னு எழுதலாம். இப்போது 7:2 நம்ம முதல்ல பின்ன வடிவில் எழுதலாம். 7:2 எப்படி பின்னத்தில் எழுதணும்னா 7/2 அப்படின்னு எழுதுகிறோம்.
அடுத்து 14:x எப்படி எழுதுகிறோம் 14/x அப்படின்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அதனால் வகுத்தல் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன மாறும் பெருக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 7/2 = 14. இப்போது நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் பின்னமாக இருக்குங்க. இந்த பின்னம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன மாறும் தலைகீழ் பின்னமாக மாறும். அதாவது 7/2 அப்படின்ற பின்னம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன மாறும் 2/7 அப்படின்ற பின்னமாக மாறும். இதனுடைய தலைகீழ் பின்னமாக மாறும். இப்போ இது ரெண்டுத்தையும் வகுக்கலாம். 1 7 2 14 2 4. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 4. எக்ஸ் = 4 அப்படின்ற வேல்யூவை அந்த பாக்ஸில் பிரதியிடலாம். பாக்ஸில் 4ன்ற வேல்யூவை பிரதியிட்டாச்சு. அடுத்து 7:2 வந்து எதுக்கு சமம் 49 பாக்ஸுக்கு சமம். பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் தெரியாது, அதனால் அதை என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 7:2 = 49:x அப்படின்னு எழுதிக்கலாம். 7:2 எப்படி பின்னத்தில் எழுதலான்னா 7/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி 49:x எப்படி எழுதுகிறோன்னா 49/xன்னு எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் வந்து வகுத்தலில் இருக்குது. வகுத்தலில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 7/2 = 49 அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. இது வந்து பின்னம். இந்த பின்னம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் என்ன மாறும் தலைகீழ் பின்னமாக மாறும். அதாவது 7/2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் 2/7 அப்படின்னு மாறும். இப்போ இது ரெண்டுத்தையும் வகுக்கலாம். 1 7 7 49. இப்போ 7 2 14. அப்போ எக்ஸோட வேல்யூ 14. இதை வந்து என்ன பண்ணலாம் அந்த பாக்ஸில் பிரதியிடலாம். 14 அப்படின்ற வேல்யூவில் பிரதியிட்டாச்சு. அடுத்து 8:5 அப்படின்ற விகிதத்தை பேஸ் பண்ணி 3 சமான விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சமான விகிதமும் எதுக்கு சமம் 8:5 அப்படின்ற விகிதத்துக்கு சமம். ஃபஸ்ட்டு 8:5 = 32 பாக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பாக்ஸில் இருக்க வேல்யூ தெரியாது, அதனால் அதை என்னென்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 8:5 = 32:x அப்படின்னு எழுதிக்கலாம். 8:5 எப்படி பின்னத்தில் எழுதலான்னா 8/5 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து 32:x எப்படி எழுதுகிறோம் 32/x அப்படின்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸ் வந்து வகுத்தலில் இருக்குது. வகுத்தலில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன மாறும் பெருக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 8/5 = 32. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பின்னம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன மாறும் தலைகீழ் பின்னமாக மாறும். அப்போ 8/5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் 5/8 அப்படின்னு மாறுது. இப்போ இது ரெண்டு வகுக்கலாம். 1 8 8 4 8 32. இப்போது இது ரெண்டு பெருக்கணும். 4 5 20. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 20. எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்றத அந்த பாக்ஸில் பிரதியிடலாம். எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு பிரதியிட்டாச்சு. அடுத்து 8:5. அடுத்து வந்து பாக்ஸ் 50. இது ரெண்டும் சமம்னு பார்க்குறோம். பாக்ஸ் இருக்க இடத்துல என்னென்னு பிரதிடுறோம் எக்ஸ்ன்னு பிரதிடுறோம். ஏன்னா அங்கே வந்து எந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறோம் எக்ஸுன்ற வேல்யூ பிரதிடுறோம். அப்போது 8:5 = x:50 அப்படின்னு எழுதலாம். இப்போ 8:5 நம்ம எப்படி பின்னத்தில் எழுதுகிறோம் 8/5 அப்படின்னு எழுதுகிறோம். x:50 எப்படி எழுதுகிறோம் x/50 அப்படின்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ வகுத்தலில் இருக்கக்கூடிய 50 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் என்னவோ மாறும் பெருக்கலாக மாறும். அப்போ 50 × 8/5. இப்போ என்ன பண்ணலாம் 5ஐயும் 50ஐயும் எந்த வாய்ப்பாட்டில் வகுக்கலாம் 5ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம். அப்போது 1 5 5 1 5 0. அப்போது 10 × 8 80. அப்போது எக்ஸோட வேல்யூ 80. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாம். 80 அப்படின்னு பிரதியிட்டாச்சு. அடுத்து 8:5 எதுக்கு சமம் 4 பாக்ஸுக்கு சமம். பாக்ஸில் இருக்க வேல்யூ தெரியாது, அதனால் என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது 8:5 = 4:x அப்படின்னு எழுதிக்கணும். 8:5 எப்படி பின்ன வடிவில் எழுதுகிறோன்னா 8/5 அப்படின்னு எழுதுகிறோம். 4:x எப்படி எழுதுகிறோன்னா 4/x அப்படின்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. இது வந்து எங்கே இருக்குது வகுத்தலில் இருக்குது. அது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அது பக்கம் போனால் என்னமோ மாறும் பெருக்கலாக மாறும். இப்போ x × 8/5 = 4. எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும்.
இது வந்து பின்னம். பின்னம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவோ மாறும், தலைகீழ் பின்னமாக மாறும். அப்போ 8/5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவோ மாறும், 5/8 அப்படின்னு மாறும். அப்போ 4 × 5/8 இது ரெண்டுத்தையும் வகுக்கலாம். 1 நாள் 4, ஈர் நாள் 8, மீதி 5/2 அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் அடிக்கலாம். 1 2 2 2 4, மீதி 1 வரும், புள்ளி வச்சு 0 சேர்த்துப்போம். இப்போது I2 10. இப்போ எக்ஸோட வேல்யூ 2.5. இப்போ 2.5 அப்படின்னு அட்டவணையில் நிரப்பிடலாம். 2.5 அப்படின்ற மதிப்பை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டோம். அப்போது விகிதத்தை பின்னமாக மாற்றி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாக்ஸில் வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்றத ஃபில் பண்ணிட்டோம்.